மை பிளேஸ். இப்படி எனக்கே தெரியாம செல்ஃபி எடுக்க வேண்டியது, அப்புறம் டே வித் சிட்டி அண்ணா, செல்ஃபி வித் சிட்டி அண்ணா, சில் வித் சிட்டி அண்ணான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம ஸ்டோரி போட வேண்டியது. இல்ல ஒரு வேலையாடா? ஆமா, நீ தான் இப்படி பண்றனா மிகப்பெரிய லெஜெண்ட்ஸ் அந்த வேலை தானே பாக்குறாங்க. நான் பண்றது பெரிய பிரச்சனை ஆகாது, அவங்க பண்ணதெல்லாம் ஒரு வேலையாடா அது. உலகமே வந்து ஒருத்தருக்கு ஒலிம்பிக் போயிட்டு லாஸ்ட் அந்த கட்டத்துல அந்த ஃபைனல்ல 100 கிராம்ல 100 கிராம்ல மெடல் வாங்க முடியலையே, அவங்க போய் அவங்க தான் மெடல் கோல்டு, அது கிடைக்கலன்னு சொல்லி வருத்தத்துல இருக்கும் போது இவங்க போய் ஆறுதல் சொல்றன்ற பேர்ல போட்டோ எடுத்து போட மாதிரி அவங்களுக்கே தெரியாம அதான் அது போட்டுட்டு அரசியல் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனா டீட்டெயிலா உள்ள போய் பேசுவோம். ஒன்னும் இல்ல, பிடி உஷா வினேஷ் பகத்தோட இஷ்யூ தான் பெருசா நியாயமே இல்லைங்க. இதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கையில இந்த 2023 11,000 கோடி வா, அது என்னன்னு இப்ப சொல்லாதீங்க, அந்த அப்பாவை உள்ள போய் சொல்லுங்க. அருணாச்சலம் படத்துல கூட நான் அவ்வளவு பார்த்தது இல்ல, அதுல வச்சிருப்பாங்களே. சரி, ஓகே, அதான் டீடைல்ஸ் இப்ப உள்ள தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம ஹாக்கி டீம் பாத்தீங்கன்னா இப்ப செமிஃபைனல் முன்னேறி போயிருக்காங்க. செஸ்ல இந்தியன்ஸ் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. சென்னையில் நடந்துட்டு இருக்க டோர்னமெண்ட் நடந்துட்டு இருக்கு ஜூனியர்ஸ்க்கான சவுத் ஏசியன் அத்லெட், அதுல தமிழ்நாட்டோட பெர்ஃபார்மன்ஸ், இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஒரே நாள்ல 3 கோல்டு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வீடியோல. அந்த நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் முடிஞ்சு போச்சா? அது அவ்வளவுதான், 4வது நாளும் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புங்க. பயங்கரமான அப்டேட் இருக்கு. சந்திரன் ரஞ்சித் மாசான முத்து அவ்வளவுதான் உள்ள வந்திருக்காங்க. மாசான முத்து மெசேஜ் பண்ணி பேசியிருந்தாரு, நம்ம அவர்கிட்ட பேசுவோம் இதை பத்தி பர்சனலா. ஓகே, மத்த டீட்டெயிலாம் வீடியோக்குள்ள போவோம். ஆலிநாள் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஓகே, ஸோ வழக்கமா கபடி அப்படி இப்படின்னு எல்லாமே ஆரம்பிப்போம். எல்லா நாளுமே ஒரே மாதிரி ஆரம்பிச்சா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு கிரிக்கெட்ல ஸ்டார்ட் பண்றோம். இப்படி நீங்க ஆரம்பிச்சு கமெண்ட்ல திட்டலாம். நம்ம வீடியோல வழக்கமா கிரிக்கெட்டை லாஸ்ட்ல எண்ட்ல ஒரு பாயிண்டா வைப்போம். பட் இப்ப கபடி தான் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல, கபடி வீடியோ தான் வியூஸ் போகுது. ஓ சூப்பர். ஓ அப்படி வர கிரிக்கெட்டும் வரும் தம்பி. ஐபிஎல் வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆக்ஷன்லாம் வந்துச்சுன்னா கையில பிடிக்க முடியாது, தெரியல. சரி இப்போ வியூஸ்க்குள்ள ஓகே, முக்கியமான நியூஸ்க்குள்ள வரேன். ஸோ ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்துக்கான ஒரு T20 பயங்கரமான மேட்சா இருந்துச்சு. வழக்கம் போல யார் ஜெயிப்பா அப்படின்னு பார்த்தா ஆஸ்திரேலியா தான். எஸ், ஓகே, டிராவிஸ் ஹெட் இருக்கிற வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு தான் வெற்றி அப்படின்றது இல்ல தெளிவா தெரியுது. பிகாஸ் அவங்க தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருப்பாங்கன்றத யாராலையும் மாத்தி எழுத முடியாது. பட்லரே வந்தா கூட நடக்காதான், ஏன்னா சால்ட் கேப்டன்சி பண்றாரு, பட்லர் வரல, அதனால தான் ஆஸ்திரேலியா அப்படி சொல்றீங்க. இல்ல, இந்த மேட்ச் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. பட்லர் கலாய்க்க ஒரு இல்ல பட்லர் தான் கலாய்க்க. பட்லர் எப்படி போட்ட பிளேயரு. சோ அந்த ஐபிஎல் வந்தா நாங்க அது வேற மாதிரி இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் அடிக்க ஆரம்பிச்சது அப்பவே தெரிஞ்சிருச்சு ஆஸ்திரேலியா ஏதோ ஒன்று பண்ண போறாங்க அப்படிங்கிறது. வழக்கமா அவங்க பண்றதை தான் பண்ணியிருந்தாங்க. பட் சேஸ் பண்ண முடியல இங்கிலாந்தால அப்படிங்கிறது தான் எங்க டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா பேட்டிங்ல டக்கு டக்குன்னு விக்கெட் விழுந்தே இருந்துச்சு. ஆசல்வுட் எல்லாம் நல்லா போட்டிருந்தாரு. ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் எல்லாருமே சூப்பரா போட்டிருந்தாங்க. மேட்ச் இருக்குல்ல, இன்னொரு மேட்ச் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம, அதுவும் இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. 4வது நாளும் கால்ட் ஆஃப். நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் போட்டி என்னங்க இது, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஒரு நாள் எல்லாம் அவங்க T20 ஆட்டு போக சொல்லு, ஓடி ஆட்டு போக சொல்லு. அதுக்கப்புறம் அப்படியே மாத்தலாமா? T20 டிஷர்ட் எடுத்துட்டு வரலையா? டிஷர்ட் எடுத்துட்டு வரலையா? சரி பரவாயில்ல, நம்மள மாதிரி வேற ஜெர்சி போட்டு ஆட சொல்றா சும்மா. வேற வழி கிடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். வெறினா அப்படி சுத்தி பார்த்துட்டு போக வேண்டியதான். முக்கியமான நியூஸ்க்குள்ள வாங்க. ஓகே, சோ முக்கியமான நியூஸ்க்குள்ள வரும். 2023 வேர்ல்டு கப் 50 ஓவர் ஃபார்மேட் ஓடியை யாராலையும் மறக்க முடியாது. காரணம் என்னன்னா, நம்ம ஃபைனல் போய் தோத்து திரும்ப அது ஒரு தருணம் விட்டுக்க, பரவாயில்ல T20 கப் கிடைச்சிச்சு. ஆனா இருந்தாலுமே அந்த வேர்ல்டு கப் மூலியமா இந்தியாவுக்கு 11,000 கோடி வருமானம் வந்திருக்கு அப்படின்றத கேட்கும் போது இன்னொரு வேர்ல்டு கப் நடத்துங்களேன். இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு லாபம் தான். ஆமா, தோத்து இருந்தாலும் ஃபைனல்ல லாபம் தானே. 11,000 கோடி எங்க இருக்கு அப்புறம்? ஏன்னா இந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிறது 10 சிட்டிஸ்ல இந்தியாவில் நடத்தப்பட்டுச்சு. இந்த வேர்ல்டு கப் நடந்த சமயத்தெல்லாம் இந்தியாவுக்கு அதிகமான டூரிஸ்ட் விசிட் பண்ணிருக்காங்க. விசிட் பண்ணவங்க 68% இந்தியா தான் பெஸ்ட் டூரிஸ்ட் நேஷன் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க போயிட்டு. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்பெண்ட் பண்ணது அந்த கூடவே இங்க டெலிகாஸ்ட் நடத்தும் போது வந்த விஷயங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்த்து 11,000 கோடி இந்தியாவுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு. சோ இது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்னு இப்பதான் தெரியுது ஏன் கிரிக்கெட் ஒரு மிகப்பெரிய வியாபாரமா போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கிரிக்கெட் ஏன் வியாபாரம், ஐபிஎல் ஏன் இவ்வளவு டிக்கெட் விற்கிறீங்கன்னு கேக்குறாங்கல்ல. எல்லாம் வியாபாரம். இப்ப என்ன தெரியுது உனக்கு, ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா அதனாலதான் கிரிக்கெட் மேஜர் ரோல் பண்ணதான் சொல்ல நானு. இப்ப கிளியரா தெரிஞ்சிருச்சு, அதாவது எந்த ஸ்போர்ட்ஸ் திருப்பி வருமானம் கொடுக்குதோ அவங்களுக்கு தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது. அவங்க ஏலத்தெல்லாம் அவ்வளவு போறாங்க. ஆமா, 2 கோடி தந்துறாங்களா? இங்க பாரு 15-16 கோடி போவாங்க எல்லாருமே, 22 கோடி எல்லாம் போனாங்க. ஃபியூச்சர்ல கபடியும் அதே மாதிரி நிக்குங்கிறது கண்டிப்பா வரட்டும். ஸ்போர்ட்ஸ் எல்லாமே வரட்டும்டா. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கையில எல்லாருக்கும் இன்னும் 2024 ஒரு விஷயத்தால மறக்க முடியாதுன்னா இந்த மாதிரி விஷயம் தான். ஒன்று இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சது எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் வினிஷ் போகாத் இந்த சம்மர் ஒலிம்பிக்ல போயிட்டு அந்த ஃபைனல், அதாவது கிட்டத்தட்ட கோல்டை அவங்க கையில கொடுத்து திரும்ப எடுத்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இல்லையா? அதாவது மெடல் 100 கிராம் வின் பண்ணவங்களை பத்தி கூட நம்ம அவ்வளவு பேசியிருந்தோம். ஏன்னா அவங்க அந்த பீப்புள் சாம்பியன்ஸ் டிசர்வ்டு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்க.
அவ்வளவுதான். தைரியமா ஒரு சில விஷயங்கள்லாம் ஓப்பனா பேசியிருக்காங்க. இவ்வளவு ஓப்பனா அடிச்சிருப்பாங்க பார்த்தா அவ்வளவு ஓப்பனா அடிச்சிட்டாங்க. ட்ரிபிள் ஏ மீடியால வந்து இன்டர்வியூ அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. அப்ப கிளியரா சொல்லியிருந்தாங்க, எனக்கு IOA அதாவது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன் என்ன சப்போர்ட் பண்ணீங்க அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பிடி உஷா வந்தாங்க, வந்துட்டு எங்கிட்ட பிஹைண்ட் த டோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அரசியல்லாம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க. எனக்கே தெரியாம ஒரு போட்டோவை எடுத்து அதை சோசியல் மீடியால போட்டு அவங்க கூட நான் நிக்கிறேன்னு போஸ்டர் போட்டாங்க. மற்றபடி அவங்க எதுவுமே எனக்கு பண்ணல. நானா எனக்காக போராடிட்டு இருந்தேன். எனக்கு எந்த சப்போர்ட்டுமே கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் வரல, அசோசியேஷன் கிட்ட இருந்தும் வரல அப்படிங்கறத வினேஷ் பகத் வந்து வருத்தமா தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு பிடி உஷா பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ ஏன் இந்த வேலைலாம் பாக்குறாங்க? அவங்களும் ஒரு லெஜெண்டான ஒரு பிளேயர் தான். அவங்களுக்கு தெரியும் ஒரு பிளேயரோட வழி என்ன. இந்த மாதிரி இப்ப வேலை பாக்குறதுலாம் அதான் அவங்களுக்கே தெரியும். அவங்களையும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. பட் ஆனா சொல்ல இல்ல நம்மளால திட்ட முடியுமா? அவங்களதான் நம்ம சொல்லி ஆகணும். அவங்கதான் பிரசிடென்ட் IOAக்கு. அது ஓகே. பிடி உஷா மாதிரி லெஜெண்ட் இப்படி பண்றது நினைக்கும் போது பின்னாடி எதுவும் பண்ண முடியல. தயவு செய்து அங்க கிளம்பி வெளியே போயிடுங்க, விட்டுறணும். அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நான் வந்து அவங்களுக்கு வந்து பக்கபலமா இருக்கேன்னு சொல்லி சப்போர்ட்டா போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான போஸ்ட போட்டு அவங்களுக்கு தெரியும். இப்பதான் தெரியுது அந்த கேஸ் ஏன் டிஸ்மிஸ் ஆச்சுன்னு. மேபி இந்தியா கிட்ட கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்போர்ட் போயிருந்துச்சுன்னா அந்த கேஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இவங்க சொன்னதுல இருந்து தான் தெரியுது எதுவுமே நடக்கல அப்படிங்கிறது. துணையா தான் போராடி இருக்காங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி. உண்மை அதேதான். அங்க யாருமே இல்ல, அவங்களுக்கு அவங்க மட்டும் தான் நின்று கடைசியும் போராடி இருக்காங்க. இன்னொன்னு வந்து நிறைய பேர் அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க, ரிட்டையர்மெண்ட் எதுக்கு அனௌன்ஸ் பண்றீங்க, நீங்க பிளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு அரசியல் இருக்கிற அவங்கள போட்டு எப்பா போதுடா ரிட்டையர்மெண்ட் கொடுத்த வரைக்கும் ஹாப்பி தான். போதும் அவங்க ஆயிட்டாங்க சாம்பியன்ஸ். வருகையே வந்து வேற மாதிரி தான் நம்ம கொடுத்தோம் இந்தியா. ஸோ அதனால சூப்பர், அதை விட்டுருவோம். ஸோ அந்த பக்கம் வரும். அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து நான் செஸ் என்ட்ரி இப்ப இங்க வரட்டியா 45வது செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குன்னு. அதுல இப்போதைக்கு குரூப் ஸ்டேஜஸ் ஆரம்பிச்சிருக்கு. அதுல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியா மென்ஸ் டீமும் வந்து பாத்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்சை மொராக்கோக்கு எதிராக. அதுக்கப்புறமா இந்தியா உமன்ஸ் டீமுமே முதல் மேட்சே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து இந்தியாவோட மென்ஸ் டீம் ஆதிக்கம் செலுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்தியாவோட டாப் செஸ் பிளேயரான குகேஷ் இல்லாமலே மற்ற 4 பேருமே வந்து மேட்சஸை வின் பண்ணி மொராக்கோவை வந்து தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பா இந்த செஸ் ஒலிம்பியாட்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதுக்கப்புறமும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த பக்கம் வரும் சகால்னு ஒரு பிளேயர் இருந்தாரு, ஒரு ஸ்பின்னரு. ஆமா இருந்தாரு, RCBல இருந்தாரு. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் பக்கம் வந்தாரு. இருந்தாரு, IPL தான் வந்துட்டு வரணும். IPL வந்துருவாரு. மத்ததுல சேர்க்க மாட்டேன்றீங்களா அவரு? அதனாலதான் அவர் வேற ஊருக்கு போயிட்டாரு, இங்கிலாந்து போயிட்டாரு. அங்க போயிட்டு கவுண்டி கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காரு. அங்கேயும் போய் விக்கெட் படைகளை புரிஞ்சுட்டு தான் இருக்காரு. ஆமா கேள்விப்பட்ட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் 5 அப்புறம் 4. அப்படியா? ஓவராலா வந்து பார்த்தனா அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 விக்கெட் எடுத்திருக்காரு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மட்டுமே. அப்ப யோசிச்சு பாரு, ஏன் வந்து இந்தியாவில ஒரு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றீங்க தான் யோசிக்குது. ரவிச்சந்திரா வாய்ப்பு கிடையாது. ஆல்ரவுண்டரா இருக்கு. நீங்க ஃபீல்டிங்காச்சும் பண்ணணும். ஐயோ ரெண்டுமே தலை வீக்காச்சு. அதனாலதான் ஓகே பரவாயில்ல. ODI T20 வந்தா பார்க்கலாம். சரி, நாம நிறைய வெளியிலேயே சுத்திட்டு இருக்கோம். சென்னைக்கு வருவோம். ஆபீஸ்க்குள்ள வருவோம். இல்ல சென்னை நேரு ஸ்டேடியம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு சவுத் ஏசியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா டே 1ல மட்டுமே 3 கோல்டு அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. அதுலயும் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டபுள் போடியம், அதாவது கோல்டு சில்வர் ரெண்டுமே இந்தியாவுக்கு. அது கூடவே உமன்ஸ் ஹை ஜம்ப்ல பூஜா அப்படிங்கிறவங்க 1.80 மீட்டர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டை செட் பண்ணி அவங்களும் கோல்டு மெடலை வின் பண்ணியிருந்தாங்க. உமன்ஸ் 100 மீட்டரை பொறுத்த வரைக்கும் அபிநயா ராஜராஜன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 11.77 செகண்ட்ல ஓடி இருந்தாங்க. அதுவும் ஒரு நியூ ரெக்கார்ட் தான். அதன் கூடவே வி சுதீக்ஷா அப்படிங்கிறவங்க 11.92 செகண்ட்ஸ்ல ஓடி இருந்தாங்க. அவங்களுக்கு சில்வர் மெடல் கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த டோர்னமெண்ட்ல இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே போயிட்டு இருக்கு. முக்கியமா சென்னையில நடந்துட்டு இருக்குன்னா இது சவுத் ஏசியன் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2024. ஸோ சென்னை வந்து சூப்பரா ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட்லாம் கண்டக்ட் எக்ஸாம்பிள் தேவைப்படுமா? கண்டிப்பா தேவைப்படும். இப்பதான் F4 ரேசிங் முடிச்சாங்க. அடுத்த அல்டிமேட் டேபிள் இனிமே அடுத்தது ஒன்னு வரும்டா. இப்ப இது வந்துருச்சு ஒன்னு அவரு இனிமே பாரு உலக கோப்பை 4 வருஷத்துல தான் நடத்துறாங்க. திரும்ப 2 வருஷத்துல நிப்பாட்டுவாங்க. அப்படி எல்லாத்தையும் மாத்த போறாங்க. இனிமே வந்து சென்னை வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு முக்கியத்துவமான ஒரு இடமா மாறப்போகுது. ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ சென்னை வந்து பாத்தீங்கன்னா. இதை முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ இந்த கடைசி 1 மந்த்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவென்ட் அப்படிங்கறத கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. சூப்பர், பார்க்க நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி ஹாக்கிலயுமே இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்குன்னு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் சைனாவை பீட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஜப்பான் அடிச்சிருந்தாங்க. அதுல 3 கோல், இதுல 5 கோல். இப்ப மலேசியாவை பீட் பண்ணிருக்காங்க. 8 கோல் அடிச்சு. ஆமா, அதுல ஒருத்தர் ஹாட்ரிக்கும் கூட. ஸோ 8-1 அப்படின்னு சொல்லி மலேசியாவை பீட் பண்ணதுனால தொடர்ந்து 3 போட்டிகளை ஜெயித்து ஸ்ட்ரைட்டா இப்போ செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க இந்தியா. உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் நாங்க திரும்ப சொல்றோம், மாசான முத்து அண்டு சந்திரன் ரஞ்சித் அவ்வளவுதான் 2 கில்லிஸும் உள்ள வராங்க. இனிமே தட்டி தூக்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. மாசான முத்துக்கு அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல.
பட் CR66 போஸ்டல் ரஞ்சித், சந்திரன் ரஞ்சித் அப்படின்னு அழைக்கப்படுற ஸோ அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரோ கபடியில ரொம்ப ஃபேமஸான ஒரு தமிழ்நாடு ரைடர்னா சந்திரன் ரஞ்சித் தாராளமா சொல்லலாம். ஏன்னா தமிழ்நாடு நிறைய டிஃபெண்டர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்தப்போ ஸோ ரைடரா வந்து கலக்கினவங்க 2 பேர் இருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் கே பிரபஞ்சன், இப்போ நம்ம சந்திரன் ரஞ்சித். ஸோ 2 பேருமே நல்லாவே பண்ணியிருந்தாங்க ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும். பிரபஞ்சன் இப்போ கொஞ்சம் அப்படியே காணாம போயிட்டாரு. சந்திரன் ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ் தலைவாசில ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா சைன் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ இங்க ஆல்ரெடி ராம்குமார் மாயாண்டி ரூல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரியான தகவல் இருந்துச்சு. அது கூட சேர்ந்து நிதின் சிங் அப்படிங்கிற ஒரு ரைடரும் ரூல்ட் அவுட் ஆகியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்திருக்கு. அதனாலதான் இவங்க 2 பேரும் உள்ள கொண்டு வந்தாங்க, ஆன்போர்ட் ஆக்கிருக்காங்க. விளையாட விடுவாங்களா? ஏன்னா அமௌண்ட் இல்ல பர்ஸ்ல, ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்படி இருக்கிறப்போ எப்படி 2 பேரை சைன் பண்ணி எடுப்பாங்க? அப்படி ரூல்ட் அவுட்னு சொல்லி அவங்க எடுத்துக்கலாம்ன்றது பிளான். நிஜமாவே ரூல்ட் அவுட், அதனாலதான் உள்ள. ஓகே ஃபைன். பட் என்ன ரெண்டுமே நல்ல பொக்கிஷங்கள் தான். அந்த பொக்கிஷங்களை எப்படி யூஸ் பண்றாங்க? எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, என்ன டவுட்? அது ஆக்ஷன்ல எடுத்துக்கலாமே அப்படின்னு. சரி ஓகே விடுங்க, ஏதோ ஒரு டீம்ல வந்துட்டாங்க. நல்லாவும் சொல்றோம், நம்மளும் கலாய்க்கலாம். பாவண்டா அவங்க. உண்மையில தம்பி சேரன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு மாறி இருக்குன்னு தெரியும். அதனால அந்த மாற்றத்துக்காக வெயிட் பண்றோம். அந்த தமிழ் தலைவாஸ் இந்த முறையாவது கப்படிக்கணும்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுங்க அதெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த மாதிரி எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டே இருப்போம் நாம. அதுக்கு மறக்காம அவங்க ஷேர்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவ்வளவுதான். நீங்களே தான் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ முழுசா பாருங்கன்னு சொல்லுங்க. நன்றி.